காசை வந்து என்னதுக்கா கூடுதலா யூஸ் பண்ணீங்க செலவழிப்பீங்க? கூடுதலாண்டா பாருக்குதா பஸ்ஸில் கொழுப்பில் வாகனம் கொடுத்து லீசிங் அது. நான் ஹோட்டலில் தான் கொடுக்குறேன். பார்த்ததெல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளையா தான் இருக்கு, அதான் நம்பி எல்லாமே இருக்குது. நம்பித்தான். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். துளிர் தூரத்துலேருந்து டக்குன்னு சொல்லி நிகழ்ச்சி நான் உங்கள் டிஷா. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நிகழ்ச்சிக்கு வந்து பாருங்க. வணக்கம், உங்களோட பேர் என்ன? இந்த வேற கவியர் என்னென்னு சொல்ல, நீங்கள் காசு கூடுதலாக என்னத்துக்கு செலவு பண்ணுறது கூட? நீங்கள் காசை என்னத்துக்கு செலவு பண்றது? வீட்டு தேவைக்கு தான். வீட்டு தேவைக்கண்டா அந்த உங்களுக்கான ஒரு தேவைகள் இருக்குமில்ல, கூடுதலாக படியலைன்னு சொன்னால் என்னத்துக்கு செலவு பண்ணாங்கன்னு தெரியும். எனக்கு தேவை அவ்வளோண்டு இல்லை. வீட்டுக்காரருக்கு அக்கா இருக்கிறா, அண்ணன் இருக்கிறா, அவைகளுக்கு தான் தேவைப்படும். அம்மாவுக்கு சட்டை அவங்களோட தேவைக்கு உங்களோட சம்பளத்தை கொடுத்துருவீங்க, உங்களை கொண்டு வந்து எடுத்தது இல்லையா? ஓகே, இப்படிப்பட்ட படியில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஓகேண்ணா, தேங்க்யூ. நீங்கள் காசு கூடுதலாக என்னத்துக்கு செலவு பண்ணீங்க? அவ்வளோங்க. என்னது செலவு பண்ணீங்க? சோறுதான் முக்கியமா இல்லை, அப்படித்தானே? ஓகே, தேங்க்யூ. காசு கூடுதலாக என்னத்துக்கு செலவு பண்றது கூட நீங்க? ஆளை பார்த்தா கொஞ்சம் உங்களுக்கு மாதிரி தான் இருக்கான், கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். பாட்டுப்பா. ஓகே, தேங்க்யூ. இந்த காசை வந்து என்னத்துக்கு கூடுதலாக யூஸ் பண்ணுவீங்க? நான் பெருசா யூஸ் பண்ண வீட்டை கொடுத்துறேன். அப்படி வீட்டு தேவைக்கு அவங்க பணம் நீங்க உங்களுக்கு கொண்டு எடுப்பது. ஏன்னா பெட்ரோல் அடிக்கிறது வேறக்கு பைக்கு அதுக்கு மட்டும் எடுப்பேன். அப்படியே வச்சு அம்மாட்ட கொடுத்துருவேன். நீங்க என்ன? நான் ஹோட்டலில் தான் கொடுக்குறேன். சாப்பிட்றது எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். ஓகேண்ணா, தேங்க்யூ. உங்க பேர் என்ன? விதுஷன். துஷர். என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க உங்களுக்கு காசு கிடைச்சிட்டா, ஆல்ரெடி சம்பளம் வந்துட்டேன்னு சொன்னா, நீங்க அந்த காசை வந்து என்னத்துக்காக கூடுதலாக யூஸ் பண்ணுவீங்க? கூடுதலாக தேவையான பைக் லீஸ் சம்பளம் பைக் லீஸுக்கு கொடுப்போம், மற்ற வீட்டு தேவையை கொடுப்போம். இப்படி சில பொறுப்புகள் இருக்குது தானே, அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்போம். குடும்ப பொறுப்பான ஃபுல்லா அப்படியா? ஓகே. கடைசி பிள்ளையா? இல்லை மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளை தான் கூடுதலாக பொறுப்புகள் அதிகமாக இருக்கு. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே, அதனால வேலைக்கு போக வேண்டிய நிலைமையாக கிடையாது. கடைசி பிள்ளை நான் எல்லாம் கடைசி பிள்ளை தான். நான் இங்கே மேக்கப் படிச்சுட்டு அப்படி இல்லை, எல்லாருக்குமே வேலை தான். இந்த காலத்தில் அப்படி தான் ஓடணும் இல்லையா? ஓகேண்ணா, தேங்க்யூ. வினிதன். நல்லா இருக்கு உங்களோட பேர். சரியா? இப்போ நான் உங்களோட என்ன கேட்க போறேன்னு சொன்னால், நீங்க வந்து உங்களோட சம்பளமோ இல்லாட்டி உங்களோட கையில காசு வந்துட்டேன்னா நீங்க என்ன விஷயத்துக்காக கூடுதலாக யூஸ் பண்ணுவீங்க? எங்களுக்கு சில வண்டி இல்லை, வீட்டை கொடுக்குறதா. வீட்டை கொடுக்குறது நான் பார்த்த எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க. வீடியோக்கா அப்படி சொல்றீங்களா இல்லாட்டிக்கு உண்மையாக அதுதானே? உண்மையா அப்படி நம்பலாம் 100% நம்பலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. இப்போ கொஞ்சம் கூடி உங்களுக்கு எடுக்க மாட்டீங்க. பஸ் கண்ட ஒரு 200 ரூபாய் வாடகை. சரி, இப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்க்கறது பெரிய விஷயம் தானே. நான் பார்த்ததெல்லாம் இப்படிப்பட்ட பிள்ளைகளா தான் இருக்கு, அதான் நம்பி எல்லாமே இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஹாய், நான் உங்களோட பேர் என்ன? என் பேர் ரூபன். ரூபன் என்ன என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கெல்லாம் காசு வந்து கிடைக்கும் தானே, சம்பளமும் ஏதோ ஒரு வகையால் கிடைக்கும். இந்த காசை வந்து நீங்கள் என்னத்துக்கு கூடுதலாக யூஸ் பண்ணுறீங்க? எதுக்கு செலவழிக்கிற நீங்கள் காசு வந்தோடி? என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சிச்சுவேஷனுக்கு நான் இப்போ இந்த என்னென்னு சொல்கிறது, என் தேவைகளோட சேர்த்து கொஞ்சம் ஃப்ரீயாக நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, என்டர்டெயின்மெண்ட்டாக மூவி போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறது, அதே மாதிரி வேறு என்ன செய்யணும், அதாவது உழைக்கணும் தான். பட் என்னோட என்டர்டைன்மெண்ட் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் எவ்வளோ சேவிங்ஸ் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேவிங்ஸ். முதல் காலங்கள் எல்லாம் வந்து வாழ்றதுக்காக உழைச்சது, இப்போ உழைக்கிறதுக்காக வாழ்றாங்க. உழைக்கிறதுக்காக தான் வாழ்றாங்க. முதல் நான் அப்படி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ஜாய் பண்ணணும், உழைக்கணும். அதையோட உழைச்சா தான் என்ஜாய் பண்ணலாம். உழைச்சிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சத்தை சேவிங் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ அண்ணா. நன்றி. ஓகே, உங்களோட பேர் என்ன? என் பேர் சானுஜன். உங்களோட? விதுஷன். ஓகே, நீங்க வந்து காசை வந்து என்னத்துக்காக கூடுதலாக யூஸ் பண்ணீங்க செலவழிப்பீங்க? கூடுதலாண்டா பாருக்குதா. ஏதாவது போய் சொல்லி என்ன வரப்போகுது கூடுதல். ஓகே, நான் இந்த பார்த்ததுலேயே உங்களை தான் நேர்மையாபாங்க. எல்லா படியிலுமே வீட்டுக்கு விடுவேன்னு போய் சொல்றாங்க. போய்க்காத இல்லையா? ஓகே, எத்தனை மாசமா எவ்வளவு சம்பளம் எல்லாம் சொல்லக்கூடாது, பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது. சொல்லாதீங்க. சரி, அவ வேண்டிட்டு அப்படி அங்கேயே கொடுப்பீங்க? ஓகேண்ணா. நீங்க பஸ்ஸில் கொழுப்பில் வாகனம் கொடுத்து லீசிங் அது. லீசிங் அது அப்படி சம்பளம் எடுத்து லீசிங் காசு இருக்கு. அப்படித்தான் லீசிங் காசு கட்டாதான் நாங்க முன்னேறலாம் வாழ்க்கையில. அப்படி உடனடியா கொடுத்துலாம் செய்ய மாட்டோம். இல்லைண்ணா, உங்களுக்கு விளங்குது இல்லை. இப்ப நாங்க வந்து உடனடியா வேண்ட மாட்டோம். ஏதாச்சும் வேண்டோம்னா அதை கொடுத்து ஏதாவது புதுசா செஞ்சுன்ற அதுதான்
அவளுக்கு விளங்கிட்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அதனால தான் அப்படி வராது நானே அதை சொல்லல கடன்பட்டா கொடுக்கணும் எப்படி ஓகே தேங்க்யூ ஓகே நம்ம ஊரில் இருக்கிற பசங்க எல்லாருமே குடும்ப பொறுப்பாக தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் வந்து அவங்க எல்லாருமே நாங்கள் காசுகளை வந்து என்னத்துக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விடைபெற்று செல்லும் நான் திஷா பாய்